இயேசுவின் இரத்தம். விடுதலை பயணம் 12வது அதிகாரம் 11வது வசனம் கூறுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தம் கதவுகளில் தேய்க்கும் போது அங்கே நான் கடந்து செல்கின்ற வேளையிலே எகிப்தியர்கள் சாகடிப்பார்கள், ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தினால நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய இரத்தத்தை நாம் நம்முடைய சிரசில் ஊற்றணும். சிரசில் ஊற்றுகின்ற வேளையிலே சிந்தனைகள் வழியாக வருகின்ற எல்லா தீய செயல்களையும் ஆண்டவர் பாதுகாப்பார். அவருடைய இரத்தம் நமக்கு பாதுகாப்பை தரும். அதே போல ஆண்டவருடைய இரத்தத்தினால கண்களை மூடணும். கண்ணில் வருகின்ற இச்சைகள் நீங்கி பாதுகாக்கப்படுவதற்காக ஆண்டவருடைய இரத்தத்தை கண்களிலே ஊற்ற வேண்டும். ஆண்டவருடைய இரத்தத்தை காதுகளிலே ஊற்றுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய குரலை மட்டும் கேட்பதற்காக காதுகள் திறக்கப்படும். ஆண்டவருடைய இரத்தத்தை நம்முடைய இதயத்திலே ஊற்றுகின்ற வேளையிலே ஆண்டவர் இதே கதவுகளை தட்டுவார். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே கூறப்படுகின்றது, நான் கதவருகிலே கதவை தட்டுகின்ற வேளையிலே ஒருவன் குரலை கேட்டு கதவை திறக்கின்ற வேளையிலே நான் அவனோடு வாசம் செய்வேன், அவனோடு விருந்துண்பேன், அவனை என்னோடு விருந்துண்பான் என்று கூறுகின்றார். எனவே ஆண்டவருடைய இரத்தத்தை நம்முடைய இதே கதவுகளிலே பூசுகின்ற வேளையிலே அங்கு தீமைகள் வராது. அங்கே இதே கதவுகளிலே ஆண்டவர் வாசம் செய்வார். ஆண்டவர் நம்மளோடு உலாவுவார். இப்பொழுது நம்முடைய குடும்பமானது ஆண்டவருடைய இரத்தத்திலே பாதுகாக்கப்படணும். கணவன் ஆண்டவருடைய இரத்தத்தினால மூடப்படணும். மனைவி ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ளே மூடப்படணும். உங்க குழந்தைங்க ஆண்டவருடைய இரத்தத்தினால மூடப்பட வேண்டும். இவ்வாறாக ஆண்டவருடைய இரத்தத்திலே மூடுகின்ற வேளையிலே நீங்கள் செழுமை அடைவீர்கள். உங்களுடைய வேலையிலே சாத்தான் கை வைக்க முடியாது. ஆண்டவர் உங்க வீட்டிலே மகிழ்ச்சி தருவார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நீங்கள் ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கின்ற வேளையிலே நீங்கள் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால உங்க வீடு நிரம்பி இருக்கும். உங்க வீடை தேடி வருகின்ற கவலையோடு துக்கத்தோடு உங்க வீட்டில் கடந்து வருகின்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் உங்களுடைய வீட்டில் வருகின்றதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். இவ்வாறாக உங்க குடும்பங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினால மூடப்பட, ஆண்டவருடைய இரத்தத்தினால புதையப்பட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.